இதான் வந்து ஸ்ரீ யோக நரசிங்க பெருமாள் கோயில் நுழைவாயில் நரசிங்கம் இடத்துல இந்த ஒரு நுழைவாயில் இருக்குது. நம்ம கோயிலுக்கு போகணுன்னா இந்த நுழைவாயிலிருந்து தான் போகணும். வணக்கம் நண்பர்களே, சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நரசிங்கம் ஒத்தக்கடை பக்கத்தில் யானைமலை இருக்குது. யானைமலை அதுலேயே வந்து நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்கா. அந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயில் பக்கத்துலேயே லார்டன் டெம்பிள், அதாவது முருகனுக்கு குடைவரை கோயில் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டோம். நல்லா பார்த்து திருப்தியாக இருந்தது. நல்ல தரிசனம் கிடைச்சது. பார்த்து முடிச்சுட்டு இப்போ ஆனைமலையில் சமணர் சிற்பங்கள் இருக்குது. அந்த சமணர் சிற்பங்களை பார்க்க போகலாம். வாங்க போகலாம். ஆனைமலை சமணர் சிற்பங்கள் செல்லுவள்ளி வே டு ஜென் ஸ்கல்ப்சர்ஸ் ஆனைமலை. சமணர் சிற்பங்கள் ஆனைமலை இம்மலையில் உள்ள கிபி 9-10 நூற்றாண்டினைச் சேர்ந்த சமணர் சிற்பங்களில் மகாவீரர், பார்ஸ்வநாதர், பாகுபலி, அம்பி, இயக்கி உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இச்சனந்தி என்னும் சமயத்துறவியின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் சுதை பூசி வண்ணம் தீட்டப்பட்டுள்ளன. சிற்பங்களின் கீழ் தமிழ், கிரகங், வட்டெழுத்து ஆகிய எழுத்துக்களில் கல்வெட்டுகள் உள்ளன. வாங்க போவோம். சமண சிற்பங்கள் பார்க்க போமா? இங்கே தான் போகணும். வாங்க போகலாம். சமண சிற்பங்கள் ஆனைமலை. இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க. இதே மேலே போகணுமா சமணர்களுக்கு. மேலே போகணும் இருக்கேன். அப்படியே மேலே படியில் போகணும். சமண சிற்பங்கள் பார்க்க போகிறோம். சமண சிற்பங்கள் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போகலாம் பாருங்கள். சமண சிற்பங்கள் மேலே படியில் அந்த மலையில் நடந்து இருக்கான். யானைமலை இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிற வழியில் வந்து சமண சிற்பங்கள் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மேலே ஒரு படி இருக்குது. இந்த படியில் ஏறி போகிறேன். ஐயோ, மேலே அப்படியே நடந்து போகிறோம். கீழேயும் கேட்டு போட்டிருக்காங்க, மேலேயும் கேட்டு போட்டிருக்காங்க. நடந்து வந்துட்டோம். சமண சிற்பங்கள் பார்க்க வந்துட்டோம். இவர்கள் நம்ம மாமல்லபுரம்லாம் போகிறோம். அதே மாதிரி கல், முண்டுகள் எல்லாமே இருக்கு பாருங்கள். உள்ளே இருக்கு. இதுதான் சிற்பங்கள். ஜெயின் சிற்பங்களா, பெரிய முண்டுகல். அந்த முண்டுகளில் வந்து சிற்பம் வச்சுருக்காங்க. நம்ம மாமல்லபுரம் போய் பார்க்குறோம். பெரிய பெரிய முண்டுகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி அதோட பெருசாலாம் இங்கே இருக்குது. யானைமலையில் சமணர் கோயில். இந்த பாருங்களேன், இது மேலே. இது மதுரை ஒத்தக்கடை சமணர் கோயிலிருந்து பார்க்குறோம். மதுரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஏகப்பட்ட வீடு இருக்கு பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கேயும் வந்துருப்போனாங்க, மதுரை யானைமலை பக்கத்தில் உள்ள சமணர் குகை இருக்குது. சமணர் கோயில் குகை. பெரிய முண்டுகள் இருக்குது பாருங்கள். இப்போ மாமல்லபுரம் இருக்க விட பெரிய பெரிய கல், தனி கல் இருக்குது. அந்த தனி கல்லில் வந்து இந்த சமணர் வந்து வந்து அவருடைய கோயில் வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன். செதுக்கியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கிறீங்க. இது மதுரை பேக்ரவுண்டு.
இது ஃபுல்லாக மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக வீடாக இருக்கு பாருங்கள், நிறைய வீடு இருக்குது. இங்கேருந்து ஒரு பேக்ரவுண்டு தான். வாங்க குகைகள் உள்ளே போமா, வாங்க உள்ளே போகலாம். எப்படின்னு பார்ப்போம் குகை உள்ளே. இப்போ பாருங்களேன், இது முண்டுகல் தானே, அது உள்ளே போகிறோம். பாருங்களேன், உள்ளே போய் இந்தா இப்படியே உள்ளே போகிறோம். பாருங்களேன், இந்தா பாருங்களேன், குகை இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து வந்திருக்கோம். ஏன் பாருங்கள், இது பெரிய முண்டுகல், முண்டுகளுக்கு கீழே வந்திருக்கோம். பெரிய முண்டுகள் இருக்கா, இது பெரிய கல், கல்லுக்கு மேலே கல் இருக்குது, கல்லுக்குள்ளே ஒரு குகை மாதிரி இருக்குது பாருங்க. நம்ம அது உள்ளே வந்திருக்கோம். அருமையாக இருக்கா, சூப்பர். உண்மைக்கே வந்து மதுரையில் என்ன இப்போதான் முதமாக வந்திருக்கேன். உண்மைக்கு நிறையா பார்க்க வேண்டியெல்லாம் இருக்குது யானைமலையில். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இன்னும் ஃப்ரீயாக வந்து எல்லாத்தையும் பார்ப்போம். இன்றைக்கி வந்து சமணர் கோயிலுக்கு வந்திருக்கோம். பெரிய முண்டுக்கல், அது முண்டுக்கல் கீழே வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது. இந்த குகைக்குள்ளே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கிறீங்களா, இது எங்கே இருக்குன்னா மதுரை யானைமலையில் இருக்குது. நிறையா பேருக்கு தெரியாது. இங்கேருந்து மாமல்லபுரம் போகிறோம். ஸோ மாமல்லபுரத்தை விட இது நல்லா தான் இருக்குது. நிறைய முண்டுகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். சமணர் குகை கோயிலுக்கு வாங்க, வாங்க பார்க்கலாம். போவோமா, வாங்க. நான் நிற்கலாம், நின்றவங்க வரல, இந்த மாதிரி பாருங்களேன். இந்த சமணர் கோயில், சமணர் குகை கோயில் அங்கே வந்திருக்கோம். இது பாருங்களேன், இந்த இன்னொரு குகை இருக்கு பாருங்க. இந்த இது பாருங்களேன், இது ஒரு குகை. இந்த குகைகளை பார்க்குறோம். இது பாருங்க, இது ஒரு குகை இருக்குது பாருங்க. இது வந்து யானைமலையில் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வாங்க, சமணர் கோயில் வாங்க. உண்மைக்கு அந்த மலையில் உட்காந்து போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. இப்போ நானே இப்போ தான் முதலாக வந்திருக்கேன். மதுரையிலேயே எத்தனை வருஷமாக இருந்துட்டு முதல் முறையாக நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். ஒரு நல்ல உண்மைக்கே வந்து மாமல்லபுரம் மாதிரியே தான் இருக்குது. அதை விட நல்லாதான் இருக்குது. மாமல்லபுரமாச்சும் வந்து கல் வந்து கம்மியாக தான் இருக்கும். இங்கே பெரிய பெரிய கல்லாக இருக்குது யானைமலையில். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே வாங்க, உண்மைக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது, அவ்வளோவா இல்லை. பட் மக்கள் நிறையா வரமாட்றாங்க. ஏன் பாருங்களேன், பாருங்களேன் எவ்வளோ பெரிய முண்டுகள் பாருங்கள். இது மலை கிடையாது, கல் உடஞ்சி கீழே வந்தது. கல் உடஞ்சி கீழே வந்தது. இதில் பூரா பாருங்களேன், இது அப்படியே வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன். ஜெயின் குகை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சமணர்கள் அதை வடிவமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கா, உண்மைக்கு அருமையாக. வாங்க, இங்கே சமணர் கோயில், குகை கோயில், முருகன் குகை கோயில், நரசிம்ம பெருமாள் கோயிலெலாம் வாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்தீங்கன்னாக்கா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, நல்ல ஏரியாவாக இருக்குது. அழகா இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள். முண்டுக்கல் வந்துங்களே, மலை கிடையாது, இது பெரிய கல். நம்ம இந்த மாமல்லபுரத்தில் வந்து ஒரு கல் பார்ப்போம், வெண்ணெய் கல்னு பார்ப்போம் இல்லையா, அந்த கல்லை விட பெரிய கல்லாக தான் இருக்கேன். பெரிய கல்லாக தான் இருக்கேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அருமையான கல். வாங்க பார்க்கலாம். சமணர் குகை கோயில் நிறையா பேர் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. இதே அந்த கல்லில் இருக்கு இல்லையா, முண்டுக்கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க. முண்டுக்கல்லை வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்களேன். இதை அந்த குகையில் வந்து முண்டுக்கல்லை செதுக்கியிருக்காங்க. இங்கே வாங்க, இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பயங்கர முண்டுக்கல் தான், பார்த்து தான் போகணும். இங்கே வரல, இந்த முண்டுக்கல்ல இங்கே ஒரு கல் மேலே ஜெயின் அந்த இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும் பாருங்களேன். பெரிய முண்டுக்கல், அது மேலே ஒரு புத்தரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இறங்கி வர மேலேருந்து இந்த சமணர் கோயிலேருந்து இறங்கி வந்துக்கிருக்கேன். இப்போ சமணர் கோயில் மேலே போய் பார்த்துட்டு பெரிய முண்டுக்கல் இருந்துச்சு. அங்கே சமணர்கள் வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு திரும்புகிறேன். உண்மைக்கு நல்லா இருந்துச்சு, அது பார்க்கலாம். மதுரை மக்கள் வந்து இங்கே வந்து எங்கெங்கெல்லாம் போய் பார்க்குறோம்.
ராக் டெம்பிள் அந்த டெம்பிளாக போய் பார்க்குறோம். மதுரையில் சூப்பரான பிளேஸ். அம்மனார் கோயில், இப்போ லாடன் கோயில், பெருமாள் கோயில், பக்கத்தில் முருகன் கோயில், இதெல்லாம் பார்க்கலாம். அதனால் நீங்கள் யானைமலை வந்தீங்கன்னாக்கும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. வாங்க பார்க்கலாமா? வாங்க நண்பர்களே, நன்றி. வாங்க பார்க்கலாம்.